இனப்படுகொலை தடயங்களை அழித்துவிட்டு இளையோரை வரலாறு தெரியாதவர்கள் என விமர்சிப்பது அபத்தம். ஐங்கரநேசன் காட்டம். அரசாங்கம் அதிகார போதையில் உள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் நாமல் சாடல். எல்னினோ காரணமாக தீவிர ஆபத்து விளைவுகள் ஏற்படக்கூடும் என கணிப்பு. சுகீஸ்வர பண்டாரவுக்கு மீண்டும் விளக்கமறியல். காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 37வது நாளாகவும் கேப்பாப்புலவில் போராட்டம். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. கோட்டாபேவின் தொலைபேசி உரையாடல் கசிவு விவகாரம் விசாரணை கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. பிள்ளையானின் மனுவை விசாரணைக்கு அழைக்க தீர்மானம். SLS இல்லாத தலைக்கவசங்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும். பிணை கிடைத்தும் சிறை சென்ற சரித் அபேசிங்க விடுவிப்பு. உலகெங்கிலும் தீவிர வானிலை நிலையை உருவாக்கும் எல்னினோ நிகழ்வு இம்முறை தீவிர ஆபத்து விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதற்கு முகம் கொடுக்க அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் புத்தி மாரம்பி சுட்டிக்காட்டுகிறார். இந்த எல்னினோ நிகழ்வு பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் ஆரம்பித்துள்ளதாகவும் தற்போது இது பலவீனமான மட்டத்தில் காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் பலமாக வளர்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டின் பல பிரதேசங்களில் தற்போது கடுமையான வறட்சியான வானிலை நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சில பிரதேசங்களில் நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதால் பயிர்ச்செய்கை நிலங்கள் அழிவடைந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கமைய நாட்டின் பல பிரதேசங்களில் தற்போது கடுமையான வறட்சியான வானிலை நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சில பிரதேசங்களில் நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதால் பயிர்ச்செய்கை நிலங்கள் அழிவடைந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தற்போதுள்ள சூழ்நிலையில் இம்முறை பெரும்போக நெற்செய்கை அக்டோபர் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதனிடையே நிலவும் வறட்சியான வானிலை நிலை நீக்கும் வரை நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசீல ரணசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றார். எல்னினோ காலநிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ மையம் ஏற்கனவே திட்டங்களை தயாரித்து வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோடு தெரிவித்தார். ஏற்படக்கூடிய அனர்த்த சூழ்நிலைகளுக்கான தயார் நிலை குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழுவின் முன்னிலையில் அண்மையில் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். எவ்வாறாயினும் பாராளுமன்றத்தில் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள அனர்த்த முகாமைத்துவ நிதியம் இன்னமும் முறைப்படி செயற்படவில்லை என்பதும் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் மேலும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஆஜரான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கத்தை கடுமையாக சாடினார். நாடாளுமன்றத்தில் காணப்படும் 159 ஆசன பெரும்பான்மை மற்றும் ஜனாதிபதியின் அளப்பரிய அதிகாரங்கள் காரணமாக தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் அதிகார போதையில் மூழ்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தரைமட்டத்தின் உண்மையான ஆழம் புரியாமல் உயரத்தில் பறக்கும் இந்த அரசாங்கம் பாய்ந்து பார்க்கும் போதுதான் எவ்வளவு பெரிய ஆழத்தில் விழுந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் என எச்சரித்த அவர் அவ்வாறு விழுந்து அடிபட்டு விநாசம் அடைவதற்கே அரசு முற்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் நீதித்துறை மீது தமக்கு இன்னமும் நம்பிக்கை உள்ள போதிலும் தற்போதைய போலீஸ் கட்டமைப்பு முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டு JVP போலீசாக அல்லது பலவத்தை போலீசாக செயற்படுவதால் போலீசார் மீது எமக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை என அவர் தெரிவித்தார். மேலும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசின் திட்டம் குறித்து சுட்டிக்காட்டியவர் ஒரு குறிப்பிட்ட நபரை இலக்கு வைத்து அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்வது வரலாற்று பிழையாகும் என்றும் இத்தகைய நபர்களை மையமாக கொண்ட திருத்தங்களால் நாட்டுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்றும் சாடினார். இவ்வாறான மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து அரசாங்கம் தங்களின் உத்தேச அரசியலமைப்பு திருத்தங்கள் மற்றும் அதிகார மமதையில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடி, அசாத்தியமான வரிச்சுமை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் திண்டாடி வரும் நிலையில் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் கடுமையான வாழ்வாதார பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். இதனிடையே சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட 15 மில்லியன் ரூபாயை கன்சல்டன்சி நிறுவன பணச்செலவில் ஈடுபட்டதாக நாமல் உள்ளிட்ட 4 எதிராக தொடரப்பட்ட வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் அழைப்பாளர் வசந்த சமரசிங்க அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் இவ்வழக்கில் இரு தனியார் வங்கி கணக்குகளை பரிசீலித்து விவரங்களை பெற வேண்டியுள்ளதால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கால அவகாசம் கோரியது. அதனை ஏற்று அவ்வழக்கு விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் 29ஆம் தேதிக்கு நீதவான் ஒத்திவைத்தார். இவ்வழக்கில் பிணையில் உள்ள நாமல், நித்யா சேனாதி சமரநாயக்க, சுஜானி போகொல்லாகம மற்றும் சுதர்சன பண்டார கனேகுட ஆகிய 4 இன்றைய தினம் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். அத்துடன் ஹவர்ஸ் கோஆபரேட்டிவ் சர்வீஸ் நிறுவனத்தின் மூலம் முறையற்ற வழியில் ஈட்டப்பட்ட 125 மில்லியன்
ரூபாவை பயன்படுத்தி பங்குகளை கொள்முதல் செய்ததாக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மற்றொரு நிதி செலவை தடுப்பு வழக்கும் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை எதிர்த்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசுதுரை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு அளிக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைவாக குறித்த மனுவை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிய பதிவை வெளியிட்டு அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படும் ஷான் கனேகொட எனும் சிவில் சமூக செயற்பாட்டாளருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருக்ஷான் மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் MTR அதுல் ஆகியோர் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதோடு இச்சம்பவம் தொடர்பில் அதற்கு பின்னால் உள்ள வெளிநாட்டு சக்திகள் குறித்தும் விரிவான விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாட்டை கையளித்த பின்னர் அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருக்ஷான் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தொலைபேசியில் அழைத்து அவரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் வகையிலும் அச்சுறுத்தும் தொனியிலும் குரல் பதிவொன்றை வெளியிட்டுள்ள ஷான் கனேகொட என்பவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியே நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தோம். தம்மை சிவில் சமூக செயற்பாட்டாளர் என கூறிக்கொள்ளும் இவர் என்ன மாதிரியான சமூக செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளார் என்ற கேள்வி எழுகின்றது. மக்களின் ஆணையினால் தெரிவு செய்யப்பட்ட DS சேனநாயக்கு, DP விஜயதுங்க, GR ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாஸ், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரை எதிர்காலத்தில் மக்களின் வாக்குறுதியால் பதவிக்கு வரவுள்ள எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் எதிராக இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடவருக்கும் இடமளிக்க முடியாது. வீதிகளில் செல்பவர்கள் ஜனாதிபதிகளை தொடர்பு கொண்டு குரல் பதிவுகளை எடுத்து வெறுப்பை பரப்புவதை அனுமதிக்க முடியாது. இந்த விடயத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 225 உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடின்றி ஒன்றிணைய வேண்டும். தேசிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி, சுயேட்சை குழுக்கள் மற்றும் சர்வஜன அதிகாரம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறான குரல் பதிவுகளை வெளியிட்டு அச்சுறுத்தும் நபருக்கு பின்னால் வெளிநாட்டு சக்திகள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் செயற்படுகின்றனவா என்பது குறித்தும் சந்தேகம் காணப்படுகிறது. நாட்டை அல்லது அரசாங்கத்தை நிலைகுலைய செய்யும் சதித்திட்டம் காணப்படுகிறதா என்பது தொடர்பிலும் ஆராயப்பட வேண்டும். இவர் தற்போதைய ஜனாதிபதி அனுரவுடன் தொடர்பில் இருந்து எதிர்காலத்தில் அவர் ஓய்வு பெற்ற பின்னரும் இவ்வாறான குரல் பதிவுகளை வெளியிடக்கூடும். இவருக்கு எதிராக பல்வேறு நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்குகள் உள்ளதாக காவல்துறை முன்னாள் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். எனவே இவரது தொலைபேசி உரையாடல் தரவுகள், வங்கிக் கணக்குகள், வருமான மூலங்கள் மற்றும் தொழில் நடவடிக்கைகள் குறித்து விரிவான விசாரணை நடாத்தப்பட வேண்டும். இவரிடம் முறையான வருமான ஆதாரம் இல்லையெனில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் மூலம் தணிக்கை செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதிகளிடம் கேள்வி எழுப்ப மக்களுக்கு உரிமை உள்ளது. எனினும் அவர்கள் தவறு செய்திருந்தால் அதற்கு கௌரவமிக்க நீதிமன்றமே தண்டனை வழங்க வேண்டும். தனிநபர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயற்பட முடியாது. எனவே இச்சம்பவம் தொடர்பில் தொலைபேசி தரவுகள் மற்றும் சர்வதேச சதித்திட்டங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் உடனடி விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதூரை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு பகுதியில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 2வது கட்டமாக இன்று நடாத்தி வரும் தொடர் கவனியிருப்பு போராட்டம் 37வது நாளினை எட்டியுள்ளது. கேப்பாப்புலவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கும் சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். இந்நிலையில் போராட்டம் 37வது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எந்தவித நிரந்தர தீர்வும் எட்டப்படாத சூழ்நிலையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து முறைப்படியான விசாரணை நடத்துமாறு கோரி முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பிவித்திர்கள் உரிமையை கட்சி இன்று லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் உபல் கமகவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இம்முறைப்பாட்டுடன் சபாநாயகரின் ஊழல் செயற்பாடுகளுக்கு சான்றாக 10 எழுத்துப்பூர்வ ஆவணச் சான்றுகளும் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டன. சபாநாயகருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சான்றுகளில் பின்வரும் முக்கிய குற்றச்சாட்டுகளாக சபாநாயகர்
சபாநாயகர் குறித்தான உத்தியபூர்வ இல்லத்திற்கு மேலதிகமாக பிரிதொரு வீட்டையும் பயன்படுத்தியமை, உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து தளபாடங்கள் மற்றும் சாதனங்களை தனது தனிப்பட்ட வீட்டிற்கு எடுத்துச் சென்றமை மற்றும் அங்கு தனிப்பட்ட ஊழியர்களை தங்க வைத்திருந்தமை, நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தனக்கு உரித்தான எரிபொருள் ஒதுக்கீட்டிற்கும் அதிகமாக மேலதிக எரிபொருளை பெற்றுக் கொண்டமை என்பன சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்ற பணியாளர் பிரதானி சமைந்த குலரத்ன கருத்து வெளியிட்டிருந்த போதிலும் அது குறித்து இதுவரை எவ்வித முறைப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பவித்ரஹில உரிமையை சுட்டிக்காட்டியுள்ளது. முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுச் செயலாளர் உபுல் கமகே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க இது ஒரு சுயாதீன நிறுவனம் என அடிக்கடி கூறி வருகிறார். நாட்டின் 3வது பிரஜையான சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த சான்றுகளின் அடிப்படையில் ஆணைக்குழு எவ்வாறு செயற்படுகிறது என்பதை பொறுத்தே அதன் சுயாதீனத்தை முழு நாடும் கண்டுகொள்ள முடியும். இது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல, மாறாக ஊழலுக்கு எதிராக எமது கட்சி எடுக்கும் பொறுப்புள்ள நடவடிக்கையாகும் என்று தெரிவித்துள்ளார். தரமற்ற தலைக்கவசங்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த அதிகார சபை SLS முத்திரை இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், விநியோகித்தல், களஞ்சியப்படுத்தல், காட்சிப்படுத்தல் அல்லது விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது என தெரிவித்துள்ளது. 2015-7-16 தேதியுடைய 19-23 கீழ் 65ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகையின் 59ஆம் இலக்க கட்டளைகளுக்கு அமைய இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு தலைக்கவசங்களுக்கு SLS 517 தர நிலைக்குரிய SLS தரச்சான்றிதழ் முத்திரை இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த 27ஆம் தேதி தீவு முழுவதும் 98 சிறப்பு சோதனைகள் நடாத்தப்பட்டதாகவும் இதன்போது SLS முத்திரை இல்லாத 431க்கும் மேற்பட்ட தலைக்கவசங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. மேலும் SLS அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்காத காலப்பகுதியில் தலைக்கவசங்களை உற்பத்தி செய்த 2 தொழிற்சாலைகளின் 3520 தலைக்கவசங்கள் விற்பனையும் தடை செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் இதுவரை 151 சோதனைகளும் சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 4038க்கும் மேற்பட்ட தலைக்கவசங்கள் தொடர்பில் கைப்பற்றுதல், விற்பனையை நிறுத்துதல் உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்ற நிலையில் அந்த சமயத்தில் அங்கு பணியாற்றிய சிறை அதிகாரி ஒருவர் கூறிய விடயங்களை ஊடகத்திலும் வெளியிடக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் இன்று நீர்கொழும்பு நீதிபதி ஷிலானி பெரேரா முன்னிலையில் இடம்பெற்ற போதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் இடம்பெற்ற வேளையில் பிரதம சிறை அதிகாரியாக இருந்த விக்ரம ஜெயந்தகுமாரவிடம் அந்த சமயத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பில் சுமார் 3 மணித்தியாலங்கள் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. சாட்சியத்தை பதிவு செய்த பின்னர் பிரதமர் சிறை அதிகாரி அளித்த சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமான தகவல்கள் அடங்கியுள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். அந்த தகவல்களை வெளியிடுவது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்பதனால் அந்த சாட்சியத்தின் உள்ளடக்கங்களை எந்த ஊடகத்திலும் வெளியிடக்கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தொடர்புடைய சாட்சியங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் வெலிக்கடை சிறையிலிருந்து நீர்கொழும்பு சிறைக்கு வந்த 89 சிறை அதிகாரிகள் தொடர்பான விரிவான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் நீர்கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் குறித்தும் சிறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இளைய தலைமுறை தமிழ் தேசிய அரசியலுடன் இல்லை, அவர்களுக்கு எமது போராட்டத்தின் வரலாறும் நாம் பட்ட வதைகளும் வலியும் தெரியாது என இளைய தலைமுறை மீதும் நாம் குற்றம் சுமத்தி வருகிறோம். அவர்களை வரலாறு தெரியாதவர்களாக ஆக்கியது ஜார்? நாம் அல்லவா? தமிழ் இனப்படுகொலையின் வரலாற்று தடயங்களை நாமே மூடி மறைத்து குழி தோண்டி புதைத்து அழித்துவிட்டு இளையோரை வரலாறு தெரியாதவர்கள் என்று விமர்சிப்பது பெருத்த அபத்தம் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு கொக்குவில் அறிவாலய மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து உரையாற்றியவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஈழத் தமிழர்களின் அறிவு கருவூலமாக திகழ்ந்த தென்னாசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு எரியூட்டி அளிக்கப்பட்டது. ஈழத் தமிழர்களின் பாரம்பரியத்தை விளக்கும் வேறு எங்கும் கணக்கிடாத காண கிடைக்காத வரலாற்று ஆவணங்களும் ஓலைச்சுவடிகளும் தீக்கு இரையாக்கப்பட்டன. இந்த நாச காரியத்தை தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மேற்பார்வையில் அரச படைகளை அரங்கேற்றியது. நமது வரலாற்றில் நாம் சந்தித்த மிகப்பெரும் பண்பாட்டு படுகொலை இது. ஒரு வரலாற்று கடத்தியாக எரியுண்ட நூலகத்தை அதே நிலையில் நாம் பேணி பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு வரலாற்று தவறாக நூலகத்தை புனரமைத்து நடந்தது எதுவுமே தெரியாதவாறு வெள்ளையடித்து பேரினவாத அரசை பாதுகாக்கும் வரலாற்று பிழையை நாம் இழைத்தோம். இலங்கையில் தமிழினம் மீது 1956இல் நிகழ்த்தப்பட்ட கல்லோயா படுகொலை தொடங்கி 2009இல் நிகழ்த்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலை வரை பல தடவைகள் இனவழிப்புக்கு ஆளாகியுள்ளது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு
வருடத்திற்கு முன்பாக 1983 நிகழ்த்தப்பட்ட கருப்பு ஜூலை தமிழின படுகொலையே அதிகூடிய எண்ணிக்கையான உயிரிழப்புகளையும் பல கோடி பெறுமதியில் சொத்து இழப்புகளையும் ஏற்படுத்திய முதலாவது இனப்படுகொலையாகும். இதுவே உலகின் மூளை முடுக்கெல்லாம் தமிழ் மக்களை எதிரிகளாக இடம்பெயர வைத்த முதலாவது படுகொலையாகும். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நினைவு சின்னங்களை இலங்கையில் நாம் அமைக்க முற்படாததும் பெரும் வரலாற்று தவறே. செம்மணி புதைகுழியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் எலும்புக்கூடுகளுக்கும் நாளை இதே நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. இனப்படுகொலைக்கு ஆளான ஒரு சமூக வரலாற்றை நினைவுகூறும் விதமாக சின்னங்களை நிறுவுவது இன்றியமையாதது. இவை வெறுமனே அழுது அரற்றி மனதை ஆற்றுவதற்கான இடங்கள் அல்ல. அடுத்த தலைமுறைகளுக்கு கடந்த கால உண்மைகளை கடத்துகின்ற வரலாற்று பாடசாலைகளாகவும் உள்ளன. நீதிக்கான தொடர் போராட்டங்களின் எரிசக்தியாகவும் இவை விளங்குகின்றன. ஒரு பொதுவெளியில் எழுப்பப்படும் நினைவாலயம் குற்றவாளிகள் தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதை தடுத்து அவர்கள் மீதான பொறுப்பு குரலை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கும். இந்த முக்கியத்துவங்களை கருத்திற்கொண்டு இனவழிப்பின் தடயங்களையும் முக்கியத்துவ நினைவு சின்னங்களாகவோ நினைவு வளாகமாகவோ ஒரு ஆவண காப்பகமாகவோ பேணி பாதுகாக்க இனிமேலாவது முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் சுகேஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரது விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருந்தது. நல்ல தண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி கடந்த 22ஆம் தேதி மோகினி நீர்வீழ்ச்சி பகுதியில் பிரதான வீதியிலிருந்து விலகிச் சென்று விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து கண்டி போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 13 வயதுடைய பாடசாலை மாணவி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த பாடசாலை மாணவி கீழ் நல்ல தண்ணி முர்ரை தோட்டத்தில் வசித்து வந்தவரும் மஸ்கெலியா புனித ஜோசப் கல்லூரியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்தவருமான செல்வம் திஷ்ணா ஆவார். முச்சக்கர வண்டியின் ஓட்டுநரும் பின்னிருக்கையில் பயணித்த அவரது உறவினரும் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 பாடசாலை மாணவிகளும் ஒரு பாடசாலை மாணவனும் படுகாயமடைந்து கண்டி போதனா வைத்தியசாலை, நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை மற்றும் டிகோயா ஆதார வைத்தியசாலை ஆகியவற்றில் சிகிச்சை பெற்று வந்தனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நல்லதண்ணி போலீசார் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவன் தற்போது வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிவிட்டதாக தெரிவித்தனர். விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் கண்டி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவியின் சடலம் மீதான மரண விசாரணையின் பின்னர் உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாமடு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள சாண்டான்குளம் வீதியை சீரமைப்பதுடன் அதனோடு இணைந்த வினாசிக்குளம் பாலத்தையும் நிர்மாணிக்குமாறு அப்பகுதி மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்களின் முறைப்பாட்டிற்கு அமைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அண்மையில் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டிருந்தார். இதன்போது மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மேற்கண்டவாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவு சாண்டான்குளம் வீதி சீரின்றி காணப்படுவதாலும் அவ்வீதியோடு இணைந்துள்ள வினாசிக்குளம் பாலம் இதுவரை அமைக்கப்படாமல் காணப்படுவதால் வினாசிக்குளம் கிராம மக்கள் பாரிய போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் குறித்த சாண்டான்குளம் வீதியும் அதனோடு இணைந்த வினாசிக்குளம் பாலமும் சீரின்றி காணப்படுவதனால் வினாசிக்குளம் கிராமத்தில் வசிக்கின்ற 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வைத்தியசாலை, பாடசாலை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பெறுவதற்கு பாரிய போக்குவரத்து நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் இதன்போது முறையிடப்பட்டது. அத்தோடு மழைக்காலங்களில் குறித்த சாண்டான்குளம் வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்படும் நிலையும் காணப்படுவதாக மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் சேனைப்புலவு கிராமத்தினூடாக 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து தமது அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி வருவதாகவும் வினாசிக்குளம் கிராம மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அதேவேளை குறித்த வினாசிக்குளம் பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் பெரியகுளம், மாமடு, பழம்பாசி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பலத்த போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக விவசாயத்திற்கு உள்ளோடுகளை கொண்டு வருவதிலும் அறுவடைகளை எடுத்துச் செல்வதிலும் பாரிய போக்குவரத்து நெருக்கடிகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலை குறித்து வினாசிக்குளம் பாலத்தை அமைக்குமாறு கிராம மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த காலத்தில் அப்பாலத்தினை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்றினை காரணம் காட்டி குறித்த பாலத்தை நிர்மாண பணிகள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் அப்போதைய மக்களால் நாடாளுமன்ற
உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டது. எனவே குறித்த சாண்டான்குளம் வீதியை சீரமைப்பு செய்வதுடன் வினாசிக்குளம் பாலத்தினையும் நிர்மாணிப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் இதன்போது அப்பகுதி மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை ஒன்றும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டதுடன் மக்களின் குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த வீதியை சீரமைப்பது தொடர்பிலும் மேலும் இந்நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டதுடன் மக்களின் குறைபாடுகளையும் கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த வீதியை சீரமைப்பு தொடர்பிலும் வினாசிக்குளம் பாலத்தினை நிர்மாணிப்பது தொடர்பிலும் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார். பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமையினால் அண்மையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சரித் அபேசிங்கு இன்று பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததை அடுத்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் ஹரக்கட்டா என்பவரின் மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி ரக்கித ராஜபக்ச, சரித் அபேசிங்கு உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி காலை பிணை வழங்கி உத்தரவிட்டது. ரக்கித ராஜபக்ச உள்ளிட்ட 2 சந்தேக நபர்கள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்தமையினால் அவர்களை சிறை பொறுப்பிலிருந்து விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. எனினும் சந்தேக நபரான சரித் அபேசிங் என்பவரால் பிணை நிபந்தனையை பூர்த்தி செய்ய முடியாமையினால் அவர் மீண்டும் சிறை பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்தார். கண்டி அஸ்கிரிய காவல் பிரிவில் சேவையாற்றிய 26 உத்தியபூர்வ காவல் நாய்கள் பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பொது ஏலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக காவல்துறை நாய் பிரிவு தெரிவித்துள்ளது. வெடிபொருட்கள் மற்றும் போதைப் பொருள் சோதனை நடவடிக்கைகள், குற்றங்கள் மற்றும் திருட்டுச் சம்பவங்களை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பல ஆண்டுகளாக சேவையாற்றிய இந்த நாய்களை ஏலத்திற்கு முன்னர் பார்வையிடும் வசதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9 மணி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறை நாய் பிரிவில் சேவையாற்றும் நாய்கள் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அவற்றை பொது ஏலத்தின் மூலம் விற்பனை செய்வது வழமையான நடைமுறையாகும் என காவல் நாய் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு நிதி உதவி வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு தேச துரோக வழக்கில் ரஷ்யாவைச் சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் ஒருவருக்கு 12 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து மாஸ்கோ நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் அறிவியல் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த செய்தியாளரான தர்ஜா சிபச்சேவா என்பவர் ஆவார். இவர் ரஷ்யாவின் முன்னணி ஊடக நிறுவனங்கள் பலவற்றில் பணியாற்றியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தின் மூடிய கதவுகளுக்கு பின்னால் ரகசியமாக நடாத்தப்பட்டது. உக்ரைன் நாட்டு பண பரிமாற்றம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் இவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2025 கைது செய்யப்பட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணையின் போது குறித்த பெண் தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது. ரஷ்யாவில் தொடரும் ஊடக கட்டுப்பாடு உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியது முதல் ரஷ்யா தனது நாட்டில் ஊடக தணிக்கை சட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான குழு வெளியிட்ட தகவல்களின்படி ரஷ்யாவில் இதுவரை 29க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தங்களின் பணி மற்றும் செய்தி அளித்தல் தொடர்பான காரணங்களால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது.